விர்ஜீனியா 1994. ஒரு நாள் நள்ளிரவில் திடீரென்று ஒரு வீடு தீப்பற்றி எரிந்திருக்கிறது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து தீயை அணைச்சதுக்கப்புறம் தெரிய வருது என்னென்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேருமே அந்த தீக்கு இரையாயிருக்காங்கங்கிறது தான். 4 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை யாரோ ஒருத்தர் எல்லாரையும் உள்ளே வச்சு தீயை ஆரம்பித்து விட்டு இருக்காங்களா? ஹாட்ஜஸ் ஃபேமிலி விர்ஜீனியாவில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்த ஃபேமிலி தான். எப்படி திடீர்னு அவங்க வீடு தீப்பற்றி எரிஞ்சிருக்கும்? அப்படியே தீப்பட்டு இருந்தால் கூட ஏன் அவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரல? ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும் திடுக்கிடும் தகவல்கள் என்னென்னா, அந்த வீட்டோட குடும்பத் தலைவரான ஹாட்ஜஸ் அந்த வீட்டில் மேலே இருக்கிற ரூமில் துப்பாக்கியால் சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. அந்த வீட்டின் குடும்பத் தலைவியான டெரேசா கீழே இருக்கிற ஹாலில் இருக்கிற ஒரு சோஃபாவில் கழுத்து நெரிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டைச் சேர்ந்த 2 பெண் பிள்ளைகள், 11 வயதான வின்டர், 3 வயது குழந்தையான ஆனா, 2 பேருமே துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அதனால் போலீஸ் முடிவு பண்ணுறது என்னென்னா, அப்பாவான ஹாட்ஜஸ் தன்னோட ஒய்ஃபான தெரேசாவை கழுத்து நெரிச்சு கொன்னுட்டு தன்னோட பிள்ளைகளையும் சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே அவர் ரூமுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு ஃபயரை பற்ற வச்சு எல்லாருமே அந்த தீக்கை இரையாக்கியிருக்காருங்கிறது தான் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பின்னர் நடந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வருது. This is Crime Context channel and you're watching the family murder case. நான்கு சடலங்களையும் அட்டாப்சி பண்ணதில் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளிவருது. அது என்னன்னா, இந்த குழந்தைங்களோட அப்பா மேலே தான் போலீஸ் முதல்ல சந்தேகப்பட்டிருக்காங்க. அவர் தான் எல்லாரையும் கொன்னுட்டு தானும் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பார் அப்படின்னு. ஆனால் அட்டாப்சி வேறு மாதிரியான ஒரு தகவலை வெளியிடுது. அதாவது முதல்ல மிஸ்டர் ஹாட்ஜஸ் தான் இறந்து போயிருக்காரு. அதுவும் அந்த ஃபயர் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 14 மணி நேரங்களுக்கு முன்னாடியே ஹாட்ஜஸ் குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்காரு மேலே இருக்கிற அவரோட ரூமில். 14 மணி நேரங்கள் கழித்து தான் ஹாட்ஜஸோட ஒய்ஃபான டெரேசா மற்றும் 2 பிள்ளைகளும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் ஃபயர் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற திடுக்கிடும் உண்மை அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியிடுது. இப்போ தான் போலீஸ் இந்த கேஸோட கோணத்தையே மாற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது ஒரு சூசைட் மர்டர் கேஸ் என்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால ஹாட்ஜஸ் ஃபேமிலியையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னு தான். ஆனால் இப்போ தான் இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனாக மாற ஆரம்பிக்குது. போலீஸ் எடுத்த உடனேவே மிஸ்டர் ஹாட்ஜஸ் மேலே சந்தேகப்படுறதுக்கான காரணம், ஹாட்ஜஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து $4000 திருடி அதற்காக போலீஸ்கிட்ட மாட்டியும் இருந்திருக்காரு. அவர் அந்த கேஸில் சஸ்பெக்டாக இருந்ததுனால போலீஸ் 2 நாட்களில் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் ரெடி பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க. இதனால் போலீஸ் முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹாட்ஜஸ் தன் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்ற நினைப்பில் எல்லாரையும் கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணி ஃபயரில் இறந்து போயிட்டதாக தான் நினைக்கிறாங்க. அட்டாப்சி தான் அந்த கொடூரத்தை ரிவீல் பண்ணுது. போலீஸ் முதல்ல இந்த அட்டாப்சியில் ரிவீலான விஷயத்தை மீடியாக்களுக்கு தெரிவிக்கலை. ஏன்னா அப்போ தான் அவங்க கொலைகாரனை ஈஸியாக நெருங்க முடியும்னு நம்புகிறாங்க. யார் அந்த கொடூர கொலைக்காரன்? முதல்ல வந்து ஹாட்ஜஸை சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியை பொறுமையாக வந்து சுட்டு கொன்று ஃபயர் வச்சு மொத்த குடும்பத்தையும் வீட்டோடு சேர்த்து எரிச்சிருக்கான்னா கண்டிப்பாக அந்த கொலைகாரன் வெளியிலேருந்து வந்து ஒருத்தனாக இருக்க முடியாதுன்னு போலீஸ் ஊர்ஜிதமாக நம்புகிறாங்க. அதனால்
மிஸ்டர் ஹாட்ஜஸ் ஃபேமிலியோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்துகிறாங்க போலீஸ். அப்போ தான் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டான ஏர்னை பற்றி போலீஸுக்கு தெரிய வருது. மிஸ்டர் ஏர்ன் பேம்ப்ரட் என்கிறவர் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டுன்னும் எப்போவுமே அந்த வீட்டிலே தான் இருப்பாருன்னும் அந்த வீட்டில் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ், மிஸ்டர் ஹாட்ஜஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தெரிவிக்கிறாங்க. போலீஸ் முதல்ல போய் ஏர்ன் பேம்ப்ரட்டை விசாரிக்கும்போது அவர் சொல்கிறது என்னென்னா, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்படி மிஸ்டர் ஹாட்ஜஸ் எல்லாரையும் கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டு ஃபயர் வச்சுட்டு வீட்டோடு எரிஞ்சு வீணாக போவாருன்னு அப்படின்னு போலீஸ்கிட்ட புலம்புறாரு ஏர்ல். அவர் தான் வாயாலே மாட்டிக்கிட்டோங்கிறத தெரியாமலே போலீஸ்கிட்ட உளறிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா போலீஸ் இந்த விஷயத்தை அப்போ வரைக்குமே மீடியாக்களுக்கு ரிலீஸ் பண்ணலை. மீடியாக்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, மிஸ்டர் ஹாட்ஜஸோட ஃபேமிலி ஃபயரில் இறந்து போயிட்டாங்கங்கிறது தான். மிஸ்டர் ஹாட்ஜஸ் எல்லாரையும் கொன்னுட்டு இறந்து போனாருங்கிற விஷயத்த அப்போ வரைக்குமே மீடியாக்களுக்கு போலீஸ் வெளியிடாமல் தான் இருந்திருக்கு. இந்த விஷயம் மிஸ்டர் ஏர்னுக்கு எப்படி தெரியும்? ஏகப்பட்ட எவிடன்ஸுகள் மிஸ்டர் ஏர்னுக்கு எதிராக கிடைக்கிது. அதாவது அவர் இந்த கொலைகளை செஞ்சிருப்பாருங்கிறத சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கிது. முதல் விஷயம், ஃபயர் ஆரம்பித்த அன்னைக்கு அவர் கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் தன்னோட ஒர்க்கில் பஞ்சின் பண்ணியிருந்திருக்காரு. மிஸ்டர் ஹாட்ஜஸ் இருந்த ஃபேமிலி, மிஸ்டர் ஏர்ன் ஒர்க் பண்ணுற இடமும் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வேலைக்கு 9 மணிக்கு மேலே போகிற ஏர்ன் அன்னைக்கு நைட்டு போயிருக்காரு. கரெக்டாக ஃபயர் ஆரம்பித்து 20 மினிட்ஸில் வேலைக்கு போயிருக்காரு மிஸ்டர் ஏர்ன். சர்ச் வாரண்ட் ரெடி பண்ணி மிஸ்டர் ஏர்னோட வீட்டை சோதனையிடுறாங்க போலீஸ். அங்கே அவங்களுக்கு நிறைய க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் நாவல்ஸ் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஏர்னோட ஒரு ஜீன்ஸ் ஒரு சோப்பில் சோப் பண்ணி வச்சுருக்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த ஜீன்ஸை ரெக்கவர் பண்ணி அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போலீஸ். கேஸ் குரோமட்டோகிராஃபியில் தெரிய வர்றது என்னென்னா, அந்த ஜீன்ஸ் ஃபுல்லாக டீசலோட ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மிஸ்டர் ஏர்ன் வீட்டில் இருந்து சில புல்லட்ஸ் கிடைக்கிது போலீஸுக்கு. அவர் லைசன்ஸ்க்கு வச்சிருக்கிற துப்பாக்கியோட புல்லட்ஸ் அதுன்னு தெரிவிக்கிறாரு. அதே டைப் ஆஃப் புல்லட்ஸ் தான் மிஸ்டர் ஹாட்ஜஸ் ஃபேமிலியை கொலை செய்யறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. ஃபயர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மிஸ்டர் ஏர்னோட ட்ரக் மிஸ்டர் ஹாட்ஜஸ் ஃபேமிலியோட வீட்டிலேருந்து கிளம்பி போனதை ஒரு நெய்பர் பார்த்துருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை கொஞ்ச நாள் கழித்து தான் போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக மிஸ்டர் ஏர்னுக்கு எதிராக மாற ஆரம்பிக்குது. இதன் அடிப்படையில் மிஸ்டர் ஏர்னை கைது செய்யலான்னு அரெஸ்ட் வாரண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸுக்கு சில அதிர்ச்சியான உண்மைகள் தெரிய வருது. ஃபேமிலி ஃப்ரெண்டான ஏர்னை சந்தேகப்படும் போதே போலீஸுக்கு இருந்த ஒரே கேள்வி, ஃப்ரெண்டோட ஃபேமிலியை கொலை பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். மிஸ்டர் ஏர்ன் சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது மிஸ்டர் ஏர்னுக்கு ப்ரைவேட்டாக சில லாக்கர்ஸ் சில பேங்க்ஸில் இருந்தது தெரிய வருது. அந்த லாக்கர்ஸ்களை செக் பண்ணும்போது திடுக்கிடும் சில உண்மைகள் வெளிவருது. அந்த லாக்கர்ஸ்களிலிருந்து போலீஸுக்கு நிறைய ஆடியோ டேப்ஸ் கிடைக்கிது. அந்த ஆடியோ டேப்ஸ் ஃபுல்லுமே மிஸ்டர் ஏர்னும் மிஸ்டர் ஹாட்ஜஸின் முதல் மகளான 11 வயதே நிரம்பிய விண்டரும் பேசிய உரையாடல்கள் நிறைந்திருக்கு. எல்லாமே செக்ஸுவல் உரையாடல்களாக மட்டுமே இருந்திருக்கு. இதிலிருந்து போலீஸுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மிஸ்டர் ஏர்ன் அந்த 11 வயது குழந்தைய செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு என்பது தான். இந்த விஷயம் மிஸ்டர் ஹாட்ஜஸுக்கும் அவரோட மனைவியான தெரசாவுக்கும் தெரிய வந்தபோது ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால இருவருமே மிரட்டி அவர்கிட்டேருந்து பணம் பறிக்க எதிர்பார்த்ததா மிஸ்டர் ஏர்ன் போலீஸுக்கு இன்வெஸ்டிகேஷனில் தெரிவிக்கிறார். ஆனால் இது நம்பும்படியாக இல்லைன்னு தான் போலீஸ் இப்போவும் நினைக்கிறாங்க. அவரோட வாக்குமூலத்தில் மிஸ்டர் ஏர்ன் சொன்ன விஷயங்கள் இதோ
ஹாட்ஜஸோட ஃபேமிலி தன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்ததுனால மிஸ்டர் ஏர்னுக்கு அது பிடிக்காம போகுது. ஏன்னா மிஸ்டர் ஏர்ன் அந்த 11 வயது குழந்தைய செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணது இந்த ஃபேமிலிக்கு தெரிய வருது. இதனால் இவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஃபயர் ஆக்சிடெண்ட் அன்னைக்கு காலையில் அவர் அந்த ஃபேமிலியோட ஃபிஷ்ஷிங் போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்போ தெரேசாவும் குழந்தைங்களும் வேனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஏர்ன் என்ன சொல்கிறாருனா, அவர் மேலே போய் ஹாட்ஜஸை கூட்டிகிட்டு வர்றதா சொல்கிறாரு. ஆனால் மேலே போன மிஸ்டர் ஏர்ன் தன்னோட சைலன்சர் பிஸ்டலால் மிஸ்டர் ஹாட்ஜஸை கொலை பண்ணி அவர்கிட்ட கைரேகைகளை பிஸ்டல்லேருந்து அழித்து மிஸ்டர் ஹாட்ஜஸ் கையில் அந்த பிஸ்டலை கொடுக்குறாரு. ஏன்னா அது ஒரு சூசைட் மாதிரி அந்த ஃபேமிலிக்கு தெரியணும் அப்படின்னு நம்புகிறாரு. பின்பு கீழே வந்து வேனில் இருக்கிற தெரேசா கிட்ட மிஸ்டர் ஹாட்ஜஸ் ஃபிஷ்ஷிங்க்கு வரலன்னு சொல்லிட்டதாகவும் நம்ம போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால தெரேசாவும் அதை பெருசாக எடுத்துக்கல. தன்னோட கணவரான மிஸ்டர் ஹாட்ஜஸ் ஏன் கீழே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ட்ரிப் முழுவதும். ஃபிஷ்ஷிங் எல்லாம் முடிச்சுட்டு இரவு வெகு நேரம் கழித்து வீடு திரும்புகிறாங்க அந்த ஃபேமிலி. தெரேசா உள்ளே நுழைஞ்ச முதல்லையே மேலே போய் தன்னோட கணவரை பார்க்க போகிறாங்க. அங்கே தான் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது வந்து கண்டிப்பாக மிஸ்டர் ஏர்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மிஸ்டர் ஏர்னோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே பிள்ளைகளும் ரூமுக்கு போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. மிஸ்டர் ஏர்னுக்கும் தெரேசாவுக்கும் முற்றிய வாக்குவாதம். மிஸ்டர் ஏர்ன் தெரேசாவை கழுத்து நெறித்து கொண்டு கீழே இருக்கிற சோஃபாவில் போட்டுடுறாரு. பின்பு மேலே போய் அங்கே இருக்கிற பிஸ்டலை எடுத்துகிட்டு வந்து ரூமில் இருக்கிற 2 குழந்தைங்களையும் துப்பாக்கி முனையில் சுட்டு கொன்னுட்டு மறுபடியும் அந்த பிஸ்டலை கொண்டு போய் மேலே மிஸ்டர் ஹாட்ஜஸ் கிட்டேயே வச்சிடுறாரு. பின்பு வெளியில் போய் டீசல் வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க டீசலை ஊற்றி தீயை பற்ற வச்சுட்டு கிளம்பி வேலைக்கும் போயிடுறாரு மிஸ்டர் ஏர்ன். அதனால தான் தீய ஆரம்பித்து கரெக்டாக 20 நிமிஷத்தில் அவரோட வேலையோட பஞ்சிங் டைம் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஹாட்ஜஸை அவர் காலையிலே சுட்டு கொண்டுட்டதுனால தான் அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் ஹாட்ஜஸோட மரண டைமும் இந்த ஃபேமிலியோட டெத் டைமும் வேறு மாதிரி இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு தான் போலீஸ் மிஸ்டர் ஏர்னை ஈஸியாக நெருங்கி பிடிக்க முடிஞ்சிருக்கு. இந்த கோர சம்பவத்தை கோர்ட்டில் கேட்ட ஜட்ஜஸ் பதில் என்ன சொல்வதென்றே தெரியாமல் அவருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டான எலக்ட்ரிக்யூஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க. விர்ஜீனியாவில் 2004 எலக்ட்ரிக்யூட் பண்ண சில கைதிகளில் மிஸ்டர் ஏர்னும் ஒருத்தர்.